சிவனே துணை வலையொலிமை என்பர்களே, உங்கள் செவிகளில் இப்போது ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நாதம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வாக வந்து சேர்ந்ததல்ல. அகிலத்தை ஆளும் கைலைநாதனின் நேரடி அழைப்பு இது. பல்லாயிரம் பிறவிகளாக புண்ணியம் செய்த மாசற்ற ஆன்மாக்களுக்கு மட்டுமே எம்பெருமானின் இந்த திருவாக்கு ஒலிக்கச் செய்யும். உங்கள் மூச்சுக்காற்றின் ஒவ்வொரு அசைவிலும் ஈசனின் நாமம் ஆழமாக கலந்திருப்பதால் தான் இன்று இந்த வினாடியில் ஈசன் தன் கருணை பார்வையால் உங்களை சுண்டி இழுத்து தன் மடியில் பாதுகாப்பாக அமர்த்தி கொண்டிருக்கிறான். உங்கள் சிந்தனையை முழுமையாக ஒருமுகப்படுத்தி எந்த உலக மாயைகளிலும் மனதை சிதறவிடாமல் இந்த அகிலத்தையே தன் ஒற்றைச் சடையில் தாங்கும் பரமேஸ்வரன் உங்களிடம் என்ன உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆன்மாவால் முழுமையாக உள்வாங்குங்கள். என் ஆருயிர் குழந்தையே, வெளியில் போலி மனிதர்களுக்காக புன்னகையை சுமந்துவிட்டு தனிமையில் நீ சிந்தும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் நேரடியாக என் கைலாயத்தின் பனிப்பாறைகளைத்தான் வந்து நினைக்கிறது. நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லையே, என் நேர்மையான உழைப்புக்கும் மாசற்ற அன்புக்கும் ஏன் இந்த தண்டனை என்று பல இரவுகள் உன் உறக்கத்தை தொலைத்துவிட்டு என் சன்னதியில் நின்று நீ உருகியிருக்கிறாய். உனக்கு நான் இப்போது உரைக்கும் இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதலுக்கான வார்த்தைகள் அல்ல, உனது தலையெழுத்தையே முற்றிலுமாக மாற்றி எழுதப் போகும் மாபெரும் சத்திய வாக்கு. நீ பட்ட அவமானங்களும் ஏமாற்றங்களும் உன்னை அழிப்பதற்காக நான் கொடுத்த தண்டனைகள் அல்ல, உன்னை அகிலத்தின் உச்சிக்கு கொண்டு செல்வதற்காக நான் நடத்தும் மாபெரும் திருவிளையாடல். நீ சந்தித்த வலிகளுக்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா? ஒரு சாதாரண தாமரை தண்டு ஈசனின் திருமேனியை அலங்கரிக்கும் தெய்வீக பட்டாடையாக எப்படி மாறுகிறது என்பதை உன் அகக்கண்ணால் சற்று நினைத்துப்பார். அந்த தாமரை தண்டு ஈவிரக்கமின்றி உடைக்கப்பட்டு அதனுள் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய நார்கள் தனித்தனியாக இழுக்கப்பட்டு பல நாட்கள் வலிகளோடு நெய்யப்படும். அந்த தண்டு உடைப்படுவது அதன் அழிவல்ல, அது ஒரு மாபெரும் உருமாற்றம். அது எம்பெருமானின் திருமேனியை நிரந்தரமாக தழுவும் மாபெரும் பாக்கியத்தை பெறுவதற்கான புனிதமான முதல் படி. உன் வாழ்க்கையிலும் அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என் மகனே. உன்னை சுற்றி நடந்த துரோகங்களும் நீ கண்மூடித்தனமாக நம்பியவர்கள் உனக்குச் செய்த ஏமாற்றங்களும் உன் மனதை உடைத்தது உண்மைதான். ஆனால் அந்த வலிகள் உன்னை தாமரை நாரை போல பக்குவப்படுத்தி அகிலமே போற்றும் மாபெரும் சிம்மாசனத்தில் உன்னை அமர வைப்பதற்காக நான் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கும் தருணம் இது. உன்னை வீழ்த்திவிட்டதாக பலர் அகந்தையில் சிரிக்கிறார்கள். உன் பலவீனங்களை பயன்படுத்தி உன் உழைப்பை உறிஞ்சிக்கொண்டு உன்னை மிதித்துவிட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை நான் விரைவில் அவர்களுக்கு உணர்த்தப் போகிறேன். வானத்திலிருந்து அதீத உஷ்ணத்தோடு சீறி பாய்ந்து வரும் நெருப்பு விண்கல் மாபெரும் சமுத்திரத்தில் விழுந்தால் சமுத்திரம் அழிந்து விடுமா? விண்கல்லின் நெருப்புதான் சமுத்திரத்தின் குளிர்ச்சியில் அடங்குமே தவிர சமுத்திரத்தின் ஒரு துளி நீரை கூட அந்த நெருப்பால் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு எதிராக வீசப்பட்ட பழிச்சொற்களும் உன்னை அழிக்க நினைத்த வஞ்சகர்களின் சூழ்ச்சிகளும் அந்த விண்கல்லை போன்றதுதான். நீயோ என் அருளை முழுமையாக பெற்ற எல்லையற்ற சமுத்திரம். உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் சூழ்ச்சிகள் உன் அமைதிக்கு முன்னே வெற்று புகையாக மாறி அழிந்து போகுமே தவிர உன் மாபெரும் ஆளுமையை எவராலும் ஒரு காலம் அசைக்க முடியாது. எனக்கான காலம் முடிந்துவிட்டதோ, இனி எனக்கு எந்த நல்வழியும் திறக்காதோ என்று நீ ஒவ்வொரு நாளும் அஞ்சுகிறாய். பல மைல் ஆழத்தில் பூமிக்கு அடியில் யாருக்கும் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் மாபெரும் தங்க நரம்பை வெளியிலிருந்து பார்க்கும் சாதாரண மனிதர்கள் வெறும் கரடுமுரடான பாறை என்றுதான் கணக்கிடுவார்கள். ஆனால் அதற்கான சரியான காலம் வரும்போது பூமி தானாக பிளந்து அந்த விலைமதிப்பற்ற தங்க பொக்கிஷம் உலகத்தின் கண்களுக்கு தன் பிரம்மாண்டத்தை காட்டும். இத்தனை காலமாக உன் தூய்மையான திறமைகளும் உனது கடின உழைப்பும் உன் நேர்மையும் இந்த உலகத்திற்கு தெரியாமல் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்தது. உன்னை சுற்றியிருந்தவர்கள் உன்னை வெறும் சாதாரண கல்லாகவே பார்த்தார்கள். ஆனால் இனி என் நேரடி அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டு உனக்குள் புதைந்திருக்கும் அந்த தங்க பொக்கிஷம் அகிலமே வியக்கும்படி வெளியே வரப்போகிறது. நீ இத்தனை காலம் சுமந்த பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் குடும்பத்திற்காக நீ செய்த மாசற்ற தியாகங்கள் அனைத்தும் என் சன்னதியில் மாபெரும் புண்ணியமாக பதியப்பட்டுவிட்டது. இனி உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கான பாதையை நான் நேரில் வந்து சமைப்பேன். உன்னை இருளில் தவிக்க விட்டவர்கள் எல்லாம் உன் மாபெரும் பிரகாசத்தை கண்டு கண்கூசி போகும் நேரம் மிக நெருங்கிவிட்டது. உன் மனதிற்குள் இருக்கும் அத்தனை குழப்பங்களையும் நெருப்பிலிட்டு பொசுக்கிவிட்டு ஒரு புதிய மனிதனாக புத்துணர்ச்சியோடு எழுந்து வா. இந்த மாபெரும் சிவசக்தியை உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக வரவேற்க உனது தூய்மையான பக்தியை ஒரு விருப்ப முத்திரையாக பதிவு செய். உன் வாழ்வில் இனி நடப்பவை அனைத்தும் முக்கண்ணனான என் விருப்பப்படியே நடக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எல்லாம் ஈசன் செயல் அல்லது ஓம் நமசிவாய என்று முழுமையான பக்தி பெருக்குடன் கருத்து பெட்டியில் பதிவிடு. நீ பதிவிடும் அந்த வார்த்தைகளே உனக்கான வெற்றியின் முதல் படியாக மாறும். உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்காமல் உன் வம்சத்தையே காக்கும் மாபெரும் ரகசியத்தை நான் உனக்கு உரைக்கப் போகிறேன். உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் அந்த மாயத் தடைகளை நீ எப்படி அடையாளம் கண்டு உடைத்தெறிய வேண்டும் என்பதை முழுமையாக உள்வாங்கு. என் தூய்மையான குழந்தையே, இத்தனை காலமாக நீ செய்த மாபெரும் பிழையே உன்னிடம் இனிமையாக பேசுபவர்களை எல்லாம் உனது உண்மையான உறவுகள் என்று நீ முழுமையாக நம்பியதுதான். இருண்ட வனத்தில் வழிதவறி தவிக்கும் ஒரு வழிப்போக்கனை நினைத்துப்பார். தூரத்தில் ஒரு மாபெரும் ஒளி தெரிவதை பார்த்து அது தனக்கு அடைக்கலம் தரும் ஒரு வீட்டின் வெளிச்சம் என்று நம்பி
தன் அத்தனை பலத்தையும் திரட்டி அதை நோக்கி ஆசையாக ஓடுவான். ஆனால் மிக அருகில் சென்ற பிறகுதான் அவனுக்கு புரியும், அது அவனுக்கு அடைக்கலம் தரும் வெளிச்சமல்ல, அவனையே சுட்டெரித்து சாம்பலாக்க காத்திருக்கும் கொடிய காட்டுத்தீ என்று. உன் வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது. உனக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் என்று நம்பி நீ யார் யாரிடமோ உன் பலவீனங்களையும் உன் எதிர்கால திட்டங்களையும் பகிர்ந்து கொண்டாய். ஆனால் அவர்கள் உனக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக இல்லாமல் உன் உழைப்பையும் முன்னேற்றத்தையும் அழிக்கும் காட்டுத்தீயாகவே இருந்தார்கள். நீ படும் கஷ்டங்களைக் கண்டு நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே. ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தின் சத்துக்களை ஈவிரக்கமின்றி உறிஞ்சி குடித்து வளரும் நச்சுக்கொடிகளைப் போன்றவர்கள் அந்த போலி மனிதர்கள். அந்த ஆலமரம் தன் வேதனையை வெளியில் சொல்ல முடியாமல் தவிப்பது போல நீயும் உன் குடும்பத்திற்காக அத்தனை துரோகங்களையும் சகித்துக்கொண்டு அமைதியாக இருந்தாய். ஆனால் அந்த நச்சுக்கொடிகளை அப்படியே விட்டு வைத்தால் அந்த மாபெரும் ஆலமரமே பட்டுப்போய்விடும் என்பது அகிலத்தை ஆளும் இந்த ஈசனுக்கு தெரியாதா? அதனால்தான் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத சில கசப்பான அனுபவங்களை நான் ஒரு மாபெரும் புயலாக வீசச் செய்தேன். அந்த புயல் உன் வளர்ச்சியை தடுத்த அந்த போலி மனிதர்கள் என்னும் நச்சுக்கொடிகளை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டது. இன்று உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களை நினைத்து நீ கண்ணீர் வடிக்கிறாய். ஆனால் உன் வளர்ச்சியை தடுத்த அந்த நிழல்கள் நீங்கியதால் தான் உனக்கான வெற்றி வெளிச்சம் நேரடியாக கிடைக்கும் என்பதை நீ விரைவில் உணர்வாய். இப்போது உன் குடும்பத்தில் நடக்கும் சிறு சிறு குழப்பங்களைக் கண்டு நீ மிகவும் அஞ்சுகிறாய். பல வருடங்களாக பூட்டப்பட்டு கிடக்கும் ஒரு பழைய வீட்டின் சுவரை கழுவி தூய்மைப்படுத்தும் போது ஆரம்பத்தில் அந்த இடமே சகதியாகவும் அதிக அழுக்காகவும் தான் மாறும். அதை பார்த்து அந்த வீடு பாழாகிவிட்டது என்று எவனாவது முட்டாள்தனமாக நினைப்பானா? அந்த அழுக்குகள் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அந்த இல்லம் மாபெரும் தெய்வச் சன்னதியாக மாற முடியும். உன் குடும்பத்தில் இப்போதுள்ள சிறு சிறு குழப்பங்களும் வாக்குவாதங்களும் அந்த சுவரை கழுவும் நிகழ்வு போன்றதுதான். இத்தனை காலமாக உங்கள் குடும்பத்தை பீடித்திருந்த மாயைகளும் தவறான புரிதல்களும் முற்றிலுமாக வெளியேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த சிறு சலனங்களுக்கு பிறகு உன் இல்லத்தில் நான் மாபெரும் நிம்மதிக்கான அஸ்திவாரத்தை அமைக்கப் போகிறேன். உன்னை சுற்றியுள்ள சில வஞ்சகர்கள் உன்னை நிரந்தரமாக வீழ்த்திவிட்டோம் என்று தங்களுக்குள் ஆணவத்தில் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூய்மையான தங்க புதையலை கரையான்கள் ஒரு காலம் அரிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் எவ்வளவு பெரிய வஞ்சகச் சேற்றை உன் மீது வீச நினைத்தாலும் உன் தூய்மையான பக்தியையும் உன் கடின உழைப்பையும் எந்த சூழ்ச்சியாலும் ஒரு துளி கூட தீண்ட முடியாது. உனது நேர்மையான உழைப்பு என் கைலாயத்தில் எந்த பழுதுமின்றி தூய்மையாக சேமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வஞ்சகர்கள் வீசிய மாயையான காணல் நீரை கொண்டு உனக்குள் நான் இப்போது பற்ற வைத்துள்ள மாபெரும் வெற்றி என்னும் காட்டுத்தீயை ஒரு காலம் அணைக்க முடியாது. அவர்கள் உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு வெகு விரைவில் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு பயந்து ஓடப்போகிறார்கள். என் அன்பு மகனே, கொடிய புயல் காற்றடித்தாலும் தன்னுடைய ஆழமான வேர்களால் எதற்கும் அசையாமல் நிற்கும் கம்பீரமான தேக்கு மரத்தைப் போல நீ மாற வேண்டும். சாதாரண புல் மிக எளிதாக முளைத்துவிடும், ஆனால் அது சிறு காற்றுக்கே வேரோடு சாய்ந்துவிடும். உன்னை சுற்றி குறுக்கு வழியில் எளிதாக வெற்றி பெற்றவர்கள் அந்த சாதாரண புல்லை போன்றவர்கள். ஆனால் நீயோ பல காலம் இருளில் பொறுமையாக வேரூன்றி எந்த புயலாலும் அசைக்க முடியாத தேக்கு மரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறாய். உனது பொருளாதார வளர்ச்சி சற்று தாமதமானாலும் அது எக்காலத்திலும் எவராலும் வீழ்த்த முடியாத மாபெரும் சாம்ராஜ்யமாக நிலைத்திருக்கப் போகிறது. இது கைலைநாதனின் சத்திய வாக்கு. உன்னை நிராகரித்த மனிதர்களை நினைத்து நீ இனி ஒருபோதும் கவலை கொள்ளக்கூடாது. பல 100 டன் எடையுள்ள பாறையின் அடியில் விழுந்த விதை அந்த மாபெரும் அழுத்தத்தை தாங்கி ஆழமாக வேரூன்றி பின் அந்த பாறையையே பிளந்து கொண்டு வெளியேறும். உனக்கு வந்த கஷ்டங்களும் மற்றவர்கள் கொடுத்த அழுத்தங்களும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஆழமாக வேரூன்றச் செய்து தடைகளை உடைத்து உன்னை மாபெரும் விஸ்வரூபமாக வெளிக்கொண்டு வருவதற்காகவே. நீ தனித்து விடப்பட்டா என்று கலங்காதே. இந்த இருண்ட காலத்தில் நீ சேர்த்த அனுபவங்களும் உனது தூய்மையான உழைப்பும் உன்னை ஒரு மாபெரும் சரித்திரமாக மாற்றப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் எந்த திசையில் பயணம் செய்ய வேண்டும், யாரிடம் உன் உண்மையான இலக்குகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற விழிப்புணர்வை நீ பெற வேண்டும். இந்த உலகம் உன் கண்ணீருக்கு ஒரு காலம் உண்மையான மதிப்பை தராது. உன் ரகசியங்களை நீயே பாதுகாக்கும் ஒரு இரும்பு கோட்டையாக நீ மாற வேண்டும். உனக்காக நான் திறக்கப் போகும் மாபெரும் செல்வத்தின் வாசல்கள் எவை? உன் வறுமையை நிரந்தரமாக ஒழிக்கப் போகும் அந்த பிரம்மாண்டமான நல்வாய்ப்புகள் உன்னை எப்படி தேடி வரும்? அந்த அசுர வெற்றியை நீ எப்படி இரு கரங்களால் அள்ளிப்பருகப் போகிறாய் என்றால், என் உயிரினும் மேலான குழந்தையே, உனக்கான கால நேரம் முடிந்துவிட்டது என்று யார் உன்னிடம் சொன்னது? அகிலத்தின் ஆதி அந்தம் அறியாத பரமேஸ்வரன் நான் உன்னோடு இருக்கும்போது உனது வீழ்ச்சியை இந்த உலகத்தில் எந்த சக்தியால் எழுதிவிட முடியும்? இத்தனை காலமாக நீ செய்த நேர்மையான உழைப்பிற்கும் நீ கொட்டிய வியர்வைக்கும் எந்த பலனும் கிடைக்கவில்லையே. வறுமை உன்னை துரத்துகிறதே என்று நீ ஒவ்வொரு நாளும் கலங்கிக் கொண்டிருக்கிறாய். உனக்கான செல்வம் ஏன் இவ்வளவு காலம் தாமதமானது என்பதற்கான தெய்வீக ரகசியத்தை இப்போது நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரம்மாண்டமான அணைக்கட்டை உன் மனக்கண்ணில் நிறுத்திப்பார். பல மாதங்களாக நதியின் மாபெரும் நீர்வரத்தை அந்த அணைக்கட்டு தடுத்து நிறுத்தி தேக்கி வைக்கும். அதை பார்க்கும் சாதாரண மனிதர்கள் நதியின் ஓட்டம் முடக்கப்பட்டு விட்டது என்றும் நதி வறண்டு விட்டது என்றும் நினைப்பார்கள். ஆனால் அந்த அணைக்கட்டு நீரை தடுத்து நிறுத்துவது நதியை அழிப்பதற்காக அல்ல,
சரியான காலம் வரும்போது அந்த தேக்கப்பட்ட நீர் மாபெரும் வெள்ளமாக திறக்கப்பட்டு பல்லாயிரம் ஏக்கர் தரிசு நிலங்களை ஒரே நொடியில் செழிப்பான சோலைகளாக மாற்றுவதற்காக செய்யப்படும் மாபெரும் ஏற்பாடு அது. உன் வாழ்க்கையிலும் உனக்கான பொருளாதாரமும் வெற்றியும் இத்தனை காலம் என்னால் தடுத்து நிறுத்தப்பட்டது உண்மைதான். ஆனால் அது உன்னை வறுமையில் வாடவிடுவதற்காக அல்ல. நீ செய்த அத்தனை புண்ணியங்களையும் உனது தர்மங்களையும் நான் கைலாயத்தில் மாபெரும் அணைக்கட்டாக தேக்கி வைத்திருக்கிறேன். இப்போது அதற்கான பிரம்மாண்டமான கதவுகள் திறக்கப்பட உள்ளன. நீ கொஞ்சமும் எதிர்பாராத செல்வமழை உன் வறுமையை அடித்துச் சென்று உன் பல தலைமுறைகளை செழிக்க வைக்க பாய்ந்து வரப்போகிறது. தீராத கடன் சுமைகளும் நெருக்கடிகளும் உன்னை கழுத்தை நெரிக்கிறதே என்று நீ அஞ்சுகிறாய். எந்த திசையிலிருந்து உனக்கான உதவி வரும் என்று திசையறியாமல் நிற்கிறாய். சுட்டெரிக்கும் கொடிய பாலைவனத்தில் தொண்டை வறண்டு ஒரு சொட்டு நீருக்காக துடிதுடிக்கும் ஒரு வழிப்போக்கனை நினைத்துப்பார். சுற்றிலும் கொதிக்கும் மணலைத் தவிர வேறு எதுவுமே இல்லை என்று அவன் மரணத்தை நெருங்கும் அந்த இறுதி நொடியில் சற்றும் எதிர்பாராத திசையிலிருந்து அவனுக்கு நிழலும் சுவையான பழங்களும் தரும் மாபெரும் கற்பக விருட்சம் ஒன்று திடீரென தென்பட்டால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அதே போன்றதொரு அற்புதம் உன் வாழ்வில் இப்போது நிகழப்போகிறது. நீ எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டன என்று நினைத்து சோர்ந்து நிற்கும் இந்த தருணத்தில் நீ கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு புதிய திசையிலிருந்து உனக்கான மாபெரும் வருமான பாதையை இந்த ஈசன் நான் நேரில் வந்து திறக்கப் போகிறேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன் திறமையை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். நீ எதற்கும் லாயக்கற்றவன் என்று அவர்கள் உன்னை ஏளனம் செய்வதை எண்ணி உன் நெஞ்சம் வெடிக்கிறது. ஆனால் உன் ஆளுமையின் உண்மையான பிரம்மாண்டம் அவர்களுக்கு தெரியாது. மாபெரும் சமுத்திரத்தின் அதல பாதாளத்தில் பல்லாயிரம் வருடங்களாக காரிருளில் அமைதியாக கிடக்கும் ஒரு அரிய வகை வலம்புரிச் சங்கை உலகம் வெறும் சங்கு என்றுதான் நினைக்கும். ஆனால் பிரளய காலம் வரும்போது அந்த சங்கு எம்பெருமானான என் திருக்கரங்களில் தஞ்சமடையும். என் மூச்சுக்காற்று அதனுள் நுழையும் அந்த நொடியில் அந்த சங்கு அகிலமே அதிரும் மாபெரும் ஓங்காரநாதத்தை எழுப்பும். அதுபோலவே இத்தனை காலம் யாருக்கும் தெரியாமல் எந்த அங்கீகாரமும் இல்லாமல் இருட்டடிக்கப்பட்ட உன் திறமைகள் அனைத்தும் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றன. முக்கண்ணனான என் நேரடி முத்திரை உன் மீது பதியும் காலம் வந்துவிட்டது. இனி உன் திறமைகள் அகிலம் முழுவதும் அசுர வேகத்தில் ஒலிக்கும் மாபெரும் ஓங்காரமாக மாறப்போகிறது. உன் குடும்பத்திற்காகவும் உன்னை நம்பியவர்களுக்காகவும் நீ அத்தனை வலிகளையும் தனியாகவே சுமக்கிறாயே என்று நீ வேதனைப்படுகிறாய். உனக்கு எந்த ஒரு ஆறுதலும் கிடைக்கவில்லையே என்று தனிமையில் அழுகிறாய். ஆலயத்திற்கு வெளியே வெட்டவெளியில் நிற்கும் மாபெரும் கல்தூணை நீ பார்த்திருக்கிறாயா? மழை, வெயில், புயல் என அத்தனை இயற்கை சீற்றங்களையும் அந்த தூண் எந்த ஒரு கூரையுமின்றி தனிமையில்தான் தாங்கிக் கொள்கிறது. ஆனால் அந்த தூணின் உச்சியில்தான் அகிலத்திற்கே வழிகாட்டும் மாபெரும் கார்த்திகை ஜோதி பிரம்மாண்டமாக ஏற்றப்படும். உனது தனிமையும் நீ தாங்கிய அவமானங்களும் உன் உறவுகளின் துரோகங்களும் உன்னை அந்த மாபெரும் வெட்டவெளி கல்தூணாக பக்குவப்படுத்திவிட்டது. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நாளை ஆயிரம் ஏழை எளிய மக்களுக்கும் வழிதெரியாமல் தவிப்பவர்களுக்கும் அடைக்கலம் தரும் ஒரு மாபெரும் தலைவனாக உன்னை மாற்றுவதற்காக நான் கொடுத்த பயிற்சி. உன்னை செதுக்கிய அந்த வழிகளை நாளை உனக்கான மாபெரும் சிம்மாசனமாக மாறப்போகின்றன. உன்னை நோக்கி வரப்போகும் இந்த அசுர வெற்றியையும் மாபெரும் செல்வத்தையும் கையாள்வது சாதாரண காரியமல்ல. பலருக்கு வெற்றி கிடைக்கும் போது அவர்கள் தங்கள் கடந்த காலத்தை மறந்து மாய வலையில் மீண்டும் சிக்கிக் கொள்வார்கள். ஆனால் என் அருளை பெற்ற நீ அந்த தவற்றை ஒரு காலம் செய்துவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கப் போகும் இந்த ராஜ வாழ்க்கையை எக்காலத்திலும் நீ நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக உனக்குள் இருக்கும் ஒரு மிக முக்கியமான பலவீனத்தை நீ இன்றே சுட்டெரிக்க வேண்டும். உனக்கே தெரியாமல் உன் வளர்ச்சியை தடுக்கும் அந்த சிறு பலவீனம் என்ன? அதை நீ முக்கண்ணனான என் அருளோடு எப்படி வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்றால், என் உயிருக்குள் உறையும் மாசற்ற குழந்தையே, உனக்கான வெற்றி கதவுகள் அகலத் திறக்கப்படும் இந்த மாபெரும் தருணத்தில் உனது அசுர வளர்ச்சியை தடுத்து நிறுத்த உனக்குள் இருக்கும் அந்த மாபெரும் பலவீனம் என்ன தெரியுமா? அது புற உலகில் உள்ள எந்த எதிரியும் அல்ல. உனக்குள் நீயே வளர்த்து கொண்ட என்னை நிரூபிக்க வேண்டும் என்னும் அந்த தேவையற்ற மனப்போராட்டம்தான் அது. உனக்கு துரோகம் செய்தவர்களிடமும் உன்னை அவமானப்படுத்தி புறக்கணித்தவர்களிடமும் சென்று உனது நேர்மையையும் உனது தூய்மையையும் புரிய வைக்க நீ படும் வீண்பாடுதான் உன் வெற்றியை தடுக்கும் மாபெரும் தடைக்கல். நீ ஒரு துளியும் பிழை செய்யாத போதும் நான் குற்றமற்றவன், என் உழைப்பு உண்மையானது, என்னை ஏன் இப்படி தண்டிக்கிறீர்கள் என்று உனக்கு வஞ்சகம் செய்தவர்களிடமே கண்ணீரோடு கெஞ்சுகிறாய். அவர்கள் உன் நியாயத்தை புரிந்து கொள்ளவில்லையே என்று பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து தவிக்கிறாய். அகிலத்தை ஆளும் ஈசன் நான் உன்னை மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைக்க தயாராக இருக்கும்போது நீயோ உன்னை மிதித்தவர்களின் காலடியில் சென்று உன் நியாயத்தை கோருகிறாய். இது எவ்வளவு பெரிய அறியாமை என் மகனே! என் பேரருளை முழுமையாக பெற்ற நீ எக்காலத்திலும் எந்த ஒரு சாதாரண மனிதனிடமும் கையேந்தி உன் சுயமரியாதையை இழக்கக்கூடாது. உன்னை முட்டாள் என்றும் உன்னால் இனி எதையும் சாதிக்க முடியாது என்றும் ஏளனம் செய்பவர்களை பார்த்து நீ இனி அமைதியாக புன்னகைக்க பழக வேண்டும். அவர்கள் உன்னை தூற்றி பேசும்போது உனது அந்த நிசப்தமே அவர்களுக்கு நான் கொடுக்கப் போகும் மாபெரும் தண்டனையாக மாறப்போகிறது. முக்கண்ணனான என் வலது கரத்தில் வீற்றிருக்கும் உடுக்கையை நீ கவனித்திருக்கிறாயா? அதன் இருபுறமும் விரிந்து பிரம்மாண்டமாக இருந்தாலும் அதன் நடுப்பகுதி மிகவும் ஒடுங்கி
ஒரு முரட்டுச் சரடால் மிகவும் இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கும். அந்த நடுப்பகுதி தான் ஏன் இப்படி ஈவிரக்கமின்றி நசுக்கப்படுகிறோம் என்று ஒரு காலம் வேதனைப்படுவதில்லை. ஏனென்றால் அந்த இறுக்கமான நெரிசல்தான் என் திருக்கரங்கள் அதன் மீது படும்போது அகிலத்தையே ஆளும் பிரளயநாதத்தை உருவாக்குகிறது. உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த பொருளாதார நெருக்கடிகளும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை வார்த்தைகளால் நசுக்கியதும் உன்னை அழிப்பதற்காக நான் கொடுத்த தண்டனைகள் அல்ல. அது உன் அகந்தையை ஒடுக்கி என் விரல்கள் உன்னை மீட்டும் அந்த மாபெரும் ஓங்கார நாதத்திற்காக உன்னை பக்குவப்படுத்திய தெய்வீகச் செயல். ஆனால் நீயோ உன்னை சுற்றியுள்ள தகுதியற்ற மனிதர்களிடம் உன் உடுக்கையின் ஒலியை நிரூபிக்க நினைத்து உன் அசுர சக்தியை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த தவற்றை இனி ஒரு காலம் செய்யாதே. உன் குடும்ப பொறுப்புகளும் கடன் சுமைகளும் உன்னை அழுத்துவதை எண்ணி நீ ஒவ்வொரு நொடியும் துடிதுடிக்கிறாய். கனிந்து வரும் பலாப்பழத்தை உன் அகக்கண்ணில் நிறுத்திப்பார். மற்ற பழங்களைப் போல அது மெல்லிய கிளைகளில் பூத்து குலுங்குவதில்லை. மரத்தின் மிக கடினமான கரடுமுரடான அடிமரத்தில் அது தன்னை சத்தமின்றி இணைத்துக் கொண்டு வளரும். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது முட்கள் நிறைந்த கரடுமுரடான ஒரு காலம் தூக்க முடியாத பெரும் பாரமாகவே தோன்றும். அந்த மரத்திற்கும் அந்த பழத்தை சுமப்பது ஒரு மாபெரும் சுமைதான். ஆனால் காலம் முழுமையாக கனிந்தவுடன் அந்த முட்களுக்கு பின்னால் அந்த பெரும் பாரத்திற்குள் உலகத்தில் எதற்கும் இணையில்லாத மாபெரும் தித்திக்கும் சுவை வெளிப்படும். உனது தற்போதைய சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. நீ சுமக்கும் பொறுப்புகளும் உதாசீனங்களும் வெளியில் முட்களைப் போல கடினமாகவும் உன் தோள்களை அழுத்தும் பெரும் பாரமாகவும் உனக்கு தோன்றலாம். ஆனால் எம்பெருமானின் அருளால் அந்த காலம் இப்போது முழுமையாக கனிந்துவிட்டது. உன்னை அழுத்திய அந்த மாபெரும் பாரத்திற்குள் இருந்து உன் வம்சத்தையே செழிக்க வைக்கப் போகும் மாபெரும் வெற்றி இப்போது வெளிப்படப் போகிறது. புராணங்களில் வரும் வன்னி மரத்தை நீ அறிவாயா? வெளியே பார்ப்பதற்கு பூக்களோ காய்களோ இல்லாத ஒரு சாதாரண மரமாகத் தெரிந்தாலும் மாபெரும் வீரர்களின் பிரம்மாண்டமான தெய்வீக ஆயுதங்களை எந்த ஒரு சலனமுமின்றி யாருக்கும் தெரியாமல் பல காலம் தன் இதயத்திற்குள் பாதுகாத்து வைத்த மாபெரும் விருட்சம் அது. உனது வாழ்க்கையும் அந்த வன்னி மரத்தைப் போலத்தான் என் குழந்தையே. இந்த உலகம் உன்னை சாதாரணமாக எடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கைலைநாதனான என் ஆணைப்படி அகிலத்தையே ஆளும் உன் அசுரத் திறமைகளும் உனக்கான மாபெரும் பொக்கிஷங்களும் உனக்குள்ளேயே மிக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகம் உன்னை கொண்டாடப் போகும் அந்த நேரம் மிக நெருங்கிவிட்டது. உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் வெற்றி ஆயுதங்களை நீ கையில் எடுக்கும்போது அகிலமே உன் காலடியில் வந்து தஞ்சம் புகும். உனக்கான வெற்றி பாதை மிகத் தெளிவாக வகுக்கப்பட்டுவிட்டது. உன் கடந்த காலத்தின் இருண்ட பக்கங்களை இனி ஒரு காலம் திரும்பி பார்க்காதே. உன்னை தோற்கடித்ததாக நினைத்து சிரிப்பவர்களின் முன் மாபெரும் ராஜநடையோடு நீ நடந்து செல்லப் போகும் காலம் தொடங்கிவிட்டது. உன் உழைப்பிற்கும் உன் நேர்மைக்கும் நான் தரப்போகும் வெகுமதி உனது பல தலைமுறைகளைத் தாண்டி எக்காலத்திலும் அழியாமல் நிலைத்திருக்கும். உனக்கான பொக்கிஷங்களை எந்த வஞ்சகர்களாலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் என் பிரியமானவனே, இந்த மாபெரும் செல்வத்தையும் உனக்கான அசுர வெற்றியையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள பிரபஞ்சத்தின் அத்தனை நற்சக்திகளையும் உன்னை நோக்கி ஈர்க்க நீ ஒரு மிக ரகசியமான சங்கல்பத்தை உன் மனதில் எடுக்க வேண்டும். அது உலக ஆசைகளில் உழலும் சாதாரண மனிதர்கள் செய்வதல்ல. பல பிறவிகளாக மாசற்ற தவத்தை மேற்கொண்டவர்களுக்கு மட்டுமே ஈசனால் அருளப்படும் ஒரு ரகசிய செயல். நீ விழித்தெழும் அந்த புனிதமான பிரம்ம முகூர்த்த பொழுதில் உன் மனதிற்குள் நீ செய்ய வேண்டிய அந்த தெய்வீக மாற்றம் என்ன? உன் தலையெழுத்தையே தங்கத்தால் பொறிக்கப் போகும் அந்த திறவுகோலை நீ எப்படி உனதாக்கிக் கொள்ள வேண்டுமென்றால், என் ஆருயிரே, வரப்போகும் அந்த பிரம்ம முகூர்த்த பொழுதில் இந்த உலகமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த நிசப்தமான நேரத்தில் நீ விழித்தெழ வேண்டும். நதியின் படுகையில் தங்கம் தேடுபவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை உன் மனக்கண்ணில் நிறுத்திப்பார். ஒரு மாபெரும் சல்லடையில் ஆற்றின் அடிமட்ட மணலை அள்ளி நீரின் ஓட்டத்தில் தொடர்ந்து சலித்துக் கொண்டே இருப்பார்கள். சாதாரண மணல்துகள்கள் எல்லாம் நீரோட்டத்தோடு எளிதாக அடித்துச் செல்லப்படும். ஆனால் மிக கனமான விலைமதிப்பற்ற அந்த தூய்மையான தங்கத் துகள்கள் மட்டும் அத்தனை ஓட்டத்தையும் தாங்கி சல்லடையின் அடியிலேயே நிலைத்து தங்கிவிடும். அந்த பிரம்ம முகூர்த்த பொழுதில் உன் மனமும் அந்தச் சல்லடையைப் போலத்தான் இயங்க வேண்டும். உனக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள், உன் கடன் சுமைகள், உன்னை அவமானப்படுத்தியவர்களின் வஞ்சகச் சொற்கள் என அத்தனை உலக மாயைகளையும் சாதாரண மணல்துகள்களைப் போல உன் சுவாசக்காற்றில் சலித்து முற்றிலுமாக வெளியேற்றிவிடும். உன் அடிமனதில் எஞ்சியிருக்க வேண்டிய அந்த விலைமதிப்பற்ற தங்கத்துகள் முக்கண்ணனான என் திருநாமம் மட்டுமே. அந்த ஒற்றை புள்ளியில் உன் சிந்தனையை முழுமையாக நிலைநிறுத்து. உன் மூச்சுக்காற்றின் ஒவ்வொரு அசைவிலும் என் 5 எழுத்து மந்திரத்தை மட்டுமே ஆழமாக நிரப்பு. அந்த புனிதமான வினாடியில் அண்டசராசரங்களையும் ஆளும் சிவசக்தி உன் மூலாதாரத்திலிருந்து வீறு கொண்டு எழுந்து உன் உச்சந்தலை வரை பரவி மாபெரும் பேரொளியாக மாறுவதை நீயே நேரில் உணர்வாய். நீ அறியாத, உனக்கு புரியாத எந்த ஒரு கடினமான யாகத்தையும் நான் உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை. உலக மாயைகளில் சிக்காத உனது இந்த தூய்மையான மன உறுதியே பிரபஞ்சத்தின் அத்தனை நற்சக்திகளையும் உன் இல்லத்தை நோக்கி ஈர்க்கும் மாபெரும் காந்தமாக மாறப்போகிறது. இந்த சங்கல்பத்தை நீ எடுத்த மறுகணமே உன் வாழ்க்கையில் தோல்வி என்னும் இருள் நிரந்தரமாக விலகி வெற்றியின் மாபெரும் ராஜபாட்டை உனக்காக திறக்கப்படும். ஆனால் என் குழந்தையே, நான் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த அசுர வெற்றியை கையாளும் போது நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
உன்னை வானத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லப் போகும் இந்த தருணத்தில் நீ எப்படி உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? மாபெரும் அசுரப் புயல் வீசும்போது அதன் வெளிப்பகுதி மரங்களை வேரோடு சாய்த்து அகிலத்தையே சுக்குநூறாக உடைத்து துவம்சம் செய்யும் அளவிற்கு மாபெரும் சீற்றத்தோடு இருக்கும். ஆனால் அந்த பிரம்மாண்டமான புயலின் மையப்பகுதிக்குள் எவ்வித சலனமும் இன்றி எந்த ஒரு சிறு காற்றும் வீசாமல் முழுமையான அமைதியும் நிசப்தமும் குடிகொண்டிருக்கும். உனது வெற்றியும் இனி அந்த புயலைப் போலத்தான் மாபெரும் அதிர்வுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தப் போகிறது. ஆனால் அந்த மாபெரும் வெற்றி புயலுக்கு மத்தியில் உன் மனம் அந்த மையப்பகுதியைப் போல எவ்வித அகந்தையோ சலனமோ இன்றி ஈசனின் பாதங்களில் முழுமையான அமைதியோடு இருக்க வேண்டும். உனக்கு வரப்போகும் மாபெரும் புகழும் அள்ள குறையாத செல்வமும் உனது கர்வத்தை வளர்த்துவிடக்கூடாது. உனது ஒவ்வொரு வெற்றியின் வினாடியிலும் எல்லாம் ஈசன் செயல் என்ற அந்த மாபெரும் பணிவு உன் அடிமனதில் வேரூன்றி இருக்க வேண்டும். உனது அந்த பணிவும் அமைதியும் தான் அத்தனை கொடிய திருஷ்டிகளையும் சூழ்ச்சிகளையும் சுக்குநூறாக உடைத்து உன்னை நிரந்தரமாக காப்பாற்றும். இத்தனை காலம் நீ பட்ட வலிகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டன. உன்னை ஒதுக்கி கேலி செய்தவர்களெல்லாம் உனது பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் கண்டு தங்களுக்குள் புழுங்கி அழப்போகும் காலம் தொடங்கிவிட்டது. உனக்கான பொக்கிஷங்களை நான் ஏற்கனவே உன்னை நோக்கி அனுப்பிவிட்டேன். எந்த சலனமுமின்றி முழுமையான மன அமைதியோடு உன் பணிகளை தொடங்கு. உனக்கான போர்க்களத்தில் என் திரிசூலம் சுழலும். நீ இனி உனக்காக போராட வேண்டியதில்லை. உனக்காக இந்த அகிலத்தை ஆளும் ஈசன் நான் நேரில் வந்து உனது அத்தனை தடைகளையும் தகர்த்து எறிவேன். உனக்கு தரப்போகும் இந்த மாபெரும் சிம்மாசனத்தில் நீ கம்பீரமாக அமர்வதற்கு முன்பாக உன் வாழ்வில் நீ சந்திக்கப் போகும் ஒரு குறிப்பிட்ட மனிதனை நீ துல்லியமாக அடையாளம் காண வேண்டும். பல காலமாக உன்னை வீழ்த்த நினைத்த ஒரு வஞ்சக முகம் இப்போது உனது வெற்றியை பறிக்க வேறொரு மாய உருவத்தில் உன்னை தேடி வரப்போகிறது. அந்த போலி மனிதன் உன்னை நெருங்கும் அந்த நொடியில் இயற்கையின் மூலம் நான் உனக்கு உணர்த்தப் போகும் அந்த மாபெரும் எச்சரிக்கை என்ன? அந்த வஞ்சக வலையிலிருந்து நீ எப்படி எந்த சிறு காயமுமின்றி தப்பித்து உன் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறாயென்றால், என் நெஞ்சில் வீற்றிருக்கும் மாசற்ற குழந்தையே, உன்னை வீழ்த்த நினைக்கும் அந்த வஞ்சகன் ஒரு மிகச் சாதாரணமான மனிதனைப் போல முகத்தில் போலி புன்னகையையும் நாவில் இனிமையான வார்த்தைகளையும் சுமந்து கொண்டு உன்னை தேடி வருவான். பார்க்க மிகவும் அழகாகவும் பசியோடு இருப்பவனுக்கு அமுதத்தைப் போலவும் காட்சியளிக்கும் பழுத்துத் தொங்கும் எட்டிப்பழத்தை நீ அறிவாயா? வெளியே பார்ப்பதற்கு எந்த களங்கமும் இல்லாத அந்த பழத்தை அதன் அழகில் மயங்கி ஒருவன் ஆசையோடு கடித்துவிட்டால் அடுத்த நொடியே அது அவனது உயிரை குடித்துவிடும் கொடிய நஞ்சாக மாறிவிடும். உன்னை நெருங்கப் போகும் அந்த போலி மனிதனும் அந்த எட்டிப்பழத்தைப் போன்றவன்தான். உனக்கு மாபெரும் உதவி செய்வதைப் போலவும் உன் கஷ்டங்களை தீர்க்க வந்தவனைப் போலவும் தேனொழுக பேசுவான். ஆனால் அவன் உள்ளத்தில் உனது உழைப்பை உறிஞ்சி குடித்து உன்னை வீழ்த்தப் போகும் கொடிய நஞ்சு நிறைந்திருக்கும். அவன் மாய வலையில் நீ மீண்டும் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நான் உனக்கு ஒரு இயற்கையான எச்சரிக்கையை முன்கூட்டியே வழங்கப் போகிறேன். ஒரு அடர்ந்த வனத்தை உனது மனக்கண்ணில் நிறுத்திப்பார். அந்த வனத்தில் அத்தனை பறவைகளும் சிறு சிறு உயிரினங்களும் தங்களுக்குள் எவ்வித பயமுமின்றி ஆனந்தமாக சத்தமிட்டுக் கொண்டிருக்கும். ஆனால் அந்த வனத்திற்குள் ஒரு கொடிய வேட்டை மிருகம் நுழையும் அந்த வினாடியில் அத்தனை பறவைகளும் தங்கள் சத்தத்தை உடனே நிறுத்திவிட்டு ஒட்டுமொத்த வனமும் ஒரு பயங்கரமான மரண அமைதியை கொள்ளும். அந்த நிசப்தம் வரப்போகும் ஆபத்துக்கான இயற்கையின் மாபெரும் எச்சரிக்கை. அதேபோல அந்த வஞ்சக மனிதன் உன்னிடம் மிக இனிமையாக பேசத் தொடங்கும் அந்த வினாடியில் உன்னைச் சுற்றி ஒரு இனம் புரியாத நிசப்தம் தோன்றும். உன் நெஞ்சாங்குழியில் சற்றும் எதிர்பாராத ஒரு பயம் உருவெடுக்கும். எந்த காரணமும் இன்றி உன் நாக்கு வரலும் உன் மனதிற்குள் ஏதோ சரியில்லை என்ற உள்ளுணர்வு ஒரு மாபெரும் அமைதியோடு உன்னை எச்சரிக்கும். அந்த எச்சரிக்கை சாதாரணமானது அல்ல. உனக்குள்ளே வீற்றிருக்கும் முக்கண்ணனான ஈசன் நான் நேரடியாக உன்னை உலுக்கி எடுக்கும் தருணம் அது. அந்த உணர்வு வந்த மறுகணமே அவனது இனிமையான வார்த்தைகளுக்கு எந்த ஒரு பதிலுமின்றி எந்தச் சலனமுமின்றி அவனிடமிருந்து முழுமையாக விலகிவிடு. உனது அந்த விலகல் அவர்களை முற்றிலுமாக நிலைகுலையச் செய்யும். இவனை எப்படி சுலபமாக ஏமாற்றலாம் என்று அவர்கள் பல காலமாக பின்னிக் கொண்டு வந்த அத்தனை வஞ்சக வலைகளும் உன் நிசப்தத்தின் முன்னே சுக்குநூறாக உடைந்து சிதறும். இனி எந்த ஒரு மனிதனாலும் உன் மாபெரும் வளர்ச்சியை கொஞ்சமும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ என்னை மட்டுமே முழுமையாக நம்பி உன் பாரங்களை இறக்கி வைத்து விட்டாய். உன் வாழ்க்கை பாதையில் இதுவரை இருந்த முட்களையும் கற்களையும் நான் என் திருக்கரங்களால் முற்றிலுமாக அகற்றிவிட்டேன். மதம் பிடித்த மாபெரும் காட்டு யானை ஒன்று வழியே இல்லாத அடர்ந்த மூங்கில் காட்டிற்குள் நுழையும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அது எந்த பாதைக்காகவும் காத்து நிற்காது. தன் அசுர பலத்தால் அத்தனை மூங்கில்களையும் ஈவிரக்கமின்றி ஒடித்து எறிந்து தனக்கான ஒரு புதிய மாபெரும் ராஜபாட்டையை நொடிப்பொழுதில் உருவாக்கிக் கொண்டு கம்பீரமாக நடந்து செல்லும். அந்த யானை நடந்து சென்ற பாதையில் எந்த தடையும் இருக்காது. அதேபோல கையிலைநாதனான என் ஆசீர்வாதம் என்னும் அந்த மாபெரும் யானை உன் வாழ்க்கையில் இப்போது புகுந்துவிட்டது. உனக்கு எதிராக இருந்த அத்தனை தடைகளையும் வறுமையையும் வஞ்சகர்களின் சூழ்ச்சிகளையும் வேரோடு பிடுங்கி எறிந்து உனக்கான வெற்றி கதவை அகலத் திறந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மாபெரும் சாம்ராஜ்யத்தை நோக்கியே அமையும். இத்தனை காலமாக நீ யாருக்கும் தெரியாமல் சிந்திய அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் ஈசனான நான் நேரில் வந்து மாபெரும் பதிலை அளித்துவிட்டேன். உன் வம்சத்தை பல தலைமுறைகளாக தொடர்ந்த சாபங்கள் என் நெற்றிக்கண் நெருப்பால் முழுமையாக சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன.
உன் இல்லத்தில் இனி மங்கள ஓசையும் அள்ள குறையாத செல்வச் செழிப்பும் எக்காலத்திலும் குறையாது. உன்னை உதாசீனப்படுத்திவிட்டு விலகியவர்கள் எல்லாம் உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு தலைகுனிந்து நிற்பார்கள். நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் அகிலம் வியக்கும் மாபெரும் சரித்திர புகழாக மாறப்போகிறது. எந்த கவலையும் இல்லாமல் என் திரிசூலத்தின் அசைக்க முடியாத பாதுகாப்போடு உன் புதிய அசுர பயணத்தை தொடங்கு. இந்த உலகமே உன்னை பார்த்து வியக்கும் அந்த மாபெரும் வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. என் அருளாசி எக்காலத்திலும் உனக்கு மாபெரும் அரணாக இருக்கும். வீறு கொண்டு எழுந்து வா என் ஆருயிரே. உனக்கான ராஜ சிம்மாசனம் தயாராகிவிட்டது. சிவனே துணை வலையொலி மெய்யன்பர்களே, எம்பெருமான் ஈசனின் திருவாயால் உரைக்கப்பட்ட இந்த மாபெரும் சத்திய வாக்குகளை உங்கள் ஆன்மா முழுமையாக உள்வாங்கியிருக்கும் என்று நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். வறுமையிலும் தனிமையிலும் அடுத்தடுத்து வந்த ஏமாற்றங்களாலும் துவண்டு போயிருந்த உங்கள் வாழ்க்கைக்கு கைலைநாதனின் இந்த தெய்வீக வார்த்தைகள் ஒரு அசைக்க முடியாத மாபெரும் அசுர பலத்தை கொடுத்திருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. கைலைநாதனின் இந்த வாக்குகள் ஒருபோதும் பொய்க்காது. உங்களுக்கு கிடைத்த இந்த மாபெரும் அருளும் சிவபெருமானின் நேரடி பாதுகாப்பும் உங்களையும் உங்கள் வம்சத்தையே எக்காலத்திலும் எந்த துன்பமும் நெருங்காமல் பாதுகாக்கும். இந்த தெய்வீக அருளுரையை எந்த சலனமுமின்றி முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் முக்கண்ணனான பரமேஸ்வரனின் முழுமையான ஆசீர்வாதம் இன்றே இந்த வினாடியே முழுமையாக கிடைத்துவிட்டது. உங்கள் வாழ்வில் ஈசன் இனி நிகழ்த்தப் போகும் அந்த பிரம்மாண்டமான அதிசயங்களை இரு கரம் கூப்பி வரவேற்க இப்போதே தயாராகுங்கள். எம்பெருமானின் இந்த எல்லையில்லா ஆசிகளை எந்த தடையுமின்றி நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் உங்கள் கர்ம வினைகள் யாவும் வேரோடு அகலவும் இந்த பதிவிற்கு உங்களின் மாசற்ற தூய்மையான அன்பை ஒரு விருப்ப முத்திரையாக இடுங்கள். ஈசனின் திருவடிகளை தீவிரமாக பற்றிக்கொண்டு உங்கள் ஆழமான நம்பிக்கையை பிரபஞ்சத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய ஓம் நமசிவாய அல்லது எல்லாம் ஈசன் செயல் என்று முழுமையான பக்தி பெருக்குடன் கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். நீங்கள் பதிவிடும் அந்த ஒவ்வொரு தூய்மையான வார்த்தையும் உங்கள் வாழ்வில் மாபெரும் ஒளியற்றுப் போகும் அசைக்க முடியாத பிரார்த்தனையாக நேராக எம்பெருமான் ஈசனின் பாதங்களைச் சென்றடையும். இதுபோன்ற ஈசனின் நேரடி திருவாக்குகளையும் மாபெரும் ரகசிய பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி அசுர வேகத்தில் பயணிக்கச் செய்யும் ஆன்மீக பொக்கிஷங்களையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள நமது சிவனே துணை வலையொலியோடு நிரந்தரமாக இணைந்திருங்கள். அதற்காக நமது வலையொலிக்கு சந்தா செலுத்தி உங்களின் மேலான ஆதரவை தாருங்கள். மனக்குழப்பத்திலும் வாழ்க்கையின் கொடிய இருளிலும் வழிதெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் பகிர்ந்தளியுங்கள். மற்றவர்கள் வாழ்வில் நீங்கள் ஏற்றும் இந்த சிறு தீபம் உங்கள் வாழ்வில் எம்பெருமான் ஈசனின் மாபெரும் பேரொளியாக பல மடங்கு பிரகாசமாக திரும்பி வரும். தர்மம் எக்காலத்திலும் வெல்லும். எம்பெருமான் ஈசனின் அருள் உங்கள் வம்சத்திற்கு என்றும் துணை நிற்கும். சிவனே துணை.